தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிரிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த வீடியோ மாதிரி எப்படி KineMasterல எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினாலும் உங்களுக்கு புரியாமல் போக நிறையவே சான்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய KineMaster ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட KineMaster ஆப் இல்லைனா பரவாயில்ல, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் KineMaster டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 3 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ரேஷியோவில் உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1:1 ரேஷியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போது நீங்கள் இமேஜை ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுடைய இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் இமேஜ் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 4 இமேஜை ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் இங்கே ஆட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் மாறி இருக்குது. இதுக்கு நீங்கள் சைஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அதாச்சும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் இன் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே ஈக்குவல் டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் ஸ்டாண்டர்டாக நின்றுடும். இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜுக்குமே சைஸை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே ஸ்டோர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரை கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இது நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாடர்ன் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெமரி லேன் அப்படின்ற நேமில் ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய KineMasterல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் முதல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இங்கே கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எஃபெக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எஃபெக்ட் மெமரி லேன். ஸோ இந்த மெமரி லேனை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி எஃபெக்ட் காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு எஃபெக்ட் சூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அகைன் கிளிப் கிராஃபிக்ஸ் போகிறோம். மெமரி லேன் போயிட்டு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இமேஜுக்குமே அதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்டை போட்டுக்கோங்க. ஸோ எஃபெக்ட் போட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆடியோவுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ சூஸ் பண்ணி இந்த சாங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஆடியோவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா கார்ப்பரேட் பிரச்சனை வரும் சவுண்ட் வந்துச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் ஆடியோவும் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு லேயர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுனால உங்களுடைய டவுன்லோட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் உட்காந்துருக்கும். நான் இந்த லேயரை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே சென்டரில் ஒரு ஐக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சிசர் பக்கத்தில் இது நீங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃபுல் ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் ஃபுல்லாமே இந்த லேயர் ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த லேயரை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
கீழே பிளெண்டிங் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சூப்பராக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து சாங் மட்டும் தான் இல்லை, உங்களுக்கு வந்து எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சவுண்டு வச்சா எனக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும், அதனால தான் வந்து நான் சவுண்டு எதுவுமே வைக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எஃபெக்டை நீங்களும் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி KineMasterோட எடிட்டிங் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.